ஹலோ காய்ஸ், வாங்க இப்போ முட்டை இட்லி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சிட்டோம், எண்ணெய் போட்டோம், அதுக்கப்புறம் கடுகு போட்டுறோம், வெங்காயம் போடுறோம், சால்ட் போடுவோம், தக்காளி போடலாம், சரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும், நல்லா கிரேவி மாதிரி வந்துட்டு இருக்கு. அடுத்து மிளகாத்தூள் போடுவோம், முட்டை போடுவோம், முட்டை போட்டதுக்கப்புறம் உடனே கிண்டி விட்டுறக்கூடாது. ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிண்டணும்னா நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட் அதில் போய் லிங்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி போடுறோம். இட்லி இட்லியை நம்ம வேக வச்ச இட்லியை அப்படியே கையில் பிரிஞ்சு அதை அப்படியே நம்ம போட போகிறோம். நம்ம இட்லி டெய்லியும் வீட்டில் சுடுற இட்லி இன்கேஸ் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா அந்த இட்லியை நம்ம கையில் பிரித்து போட்டு இது போல் செஞ்சுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் இது போல் செய்யறது. எப்பவுமே நம்ம ஒரே டிஷ்ஷு சாப்பிட்றத விட டிஃப்ரெண்ட் டிஷ் சாப்பிட்டோம்னா அதில் கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நமக்கும் சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது போல் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க, கம்மியாக சாப்பிட்றவங்க கூட. அது இல்லாமல் குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது போல் டிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது போல் டிஷ்ஷை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஆஃப் பண்ணிடலாம்.